Hello students, example 1.20 அதான் பார்க்க போகிறோம். Check whether the function f of x is equal to x into modulus of x. Defined on closed interval minus 2, 2 is 1 to 1 or not. If it is 1 to 1, find a suitable codomain so that the function becomes a bisection. இப்போ இதான் கொஸ்டின். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x into modulus of x அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் -2, 2வில் டிஃபைன் பண்ணாங்கன்னா அது 1 to 1 நாட் 1 to 1 அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் இது வந்து 1 to 1 இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் பைசெக்ஷனாக இருக்கணும்னா இதோட சூட்டபிள் கோடொமைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x into modulus of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்னு இருக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் இதில் ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் கூட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? எஸ், எக்ஸ் ஸ்கொயர். அதே போல் மைனஸ் எக்ஸ் கூட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி ரீடிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் எக்ஸாக இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குது? எஸ், எக்ஸ் ஸ்கொயர். அதே போல் நெகட்டிவ் எக்ஸாக இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி கிடச்சிருக்கு? எஸ், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 நாட் 1 to 1 அப்படின்னு எப்படி செக் பண்ணுவோம்? எஸ், எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுப்போம். அப்படி எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடச்சிச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷனை வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் எக்ஸு, ஒன்று நெகட்டிவ் எக்ஸு அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கேஸில் எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ எக்ஸு பாசிட்டிவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது? எஸ், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் தான் இங்கே ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன வரும்? எஸ், ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரும்? எஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒய். இப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் வந்து நம்ம கண்டிஷன் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஒய் ஒரு மைனஸ் ஒய் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த ஒய்யும் நமக்கு எப்படி தான் இருக்கணும்? எஸ், ப்ளஸ் ஒய்யாக தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்கே கண்டிஷன் வந்து எக்ஸும் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதே போல் வந்து கேஸ் 2வில் நம்ம என்னப்பா எடுக்கணும்? எஸ், எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுக்கிறோம். எக்ஸு வந்து நெகட்டிவாக இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி கிடைக்குது? எஸ், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் தான் இங்கே ஒய் இருக்குது. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்னென்னு எழுதணும்? எஸ், மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த மைனஸும் ஈக்குவல். ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? எஸ், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரை வந்து ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போனால் என்னப்பா வரும்?
எஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன வரும்? எஸ் ஒய். இப்போது நமக்கு கண்டிஷன் எக்ஸும் நெகட்டிவாக இருக்கணும், ஒய்யும் நெகட்டிவாக இருக்கணும், அதான் கண்டிஷன். அப்போது எக்ஸு வந்து நம்ம கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? நெகட்டிவாக தான் இருக்கணும். அதே போல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்னா ஒரு ப்ளஸ் ஒய் ஒரு மைனஸ் ஒய் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒய் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? எஸ் நெகட்டிவாக தான் எடுக்கணும். ஓகே, இப்போது இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த மைனஸும் ஈக்குவல். ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸு கம்மா ஒய்யோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும்போதும் நெகட்டிவாக இருக்கும்போதும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுக்கிறோம். நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு தான் கிடைக்குது. அப்போது எஃப் இஸ் என்னன்னு சொல்லிடலாம்? எஸ் 1:1. ஓகே, இப்போ அடுத்து அவங்க கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இஃப் இட் இஸ் 1:1 அந்த ஃபங்க்ஷன் 1:1 இருந்துச்சு அப்படின்னாக்கா இது பைசெக்ஷனாக இருக்கணும்னா அதோட சூட்டபிள் கோடொமைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு பைசெக்ஷன் அப்படின்னா தெரியும், இந்த ஃபங்க்ஷன் 1:1 இருக்கணும், on-to-ஆகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை வந்து பைசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து 1:1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்? எஸ் இது on-to-ஆ அப்படின்னு செக் பண்ணணும். இப்போது அவங்க கொடுத்துருக்க இந்த இன்டர்வலை வந்து நான் டொமைனில் எடுத்திருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க? எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும்? எஸ் டொமைனில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கிறோம். இது வந்து -2 அப்படின்ட்டுருக்கு. இப்போ எக்ஸுக்கு பதில் -2 அப்படின்னு கொடுத்தா மாடுலஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கணும்? எஸ் -2. இப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு மாடுலஸ் வந்து நம்ம எதுக்கு எடுப்போம்? எஸ் நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் மாடுலஸ் எடுப்போம். அப்போது இந்த -2க்கு மாடுலஸ் எடுத்தால் என்னென்னு வரும்? எஸ் +2 அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு 2 அடுத்த வேல்யூ எஸ் -4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது இதில் எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ எடுக்கணும்? எஸ் இந்த 2 எடுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ எடுக்கணும்? 2. இப்போ மாடுலஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ எடுக்கணும்? 2 தான். இப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் வந்து நம்ம எதுக்கு எடுப்போம்? எஸ் நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான். பட் இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும்? எஸ் அதே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 2 சார் எஸ் 4. இப்போது எக்ஸுக்கு பதில் -2 அப்படின்னு எடுக்கிறேன். எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? எஸ் -4. அப்போ -2வை வந்து நம்ம எது கூட மேப்பிங் பண்ணணும்? எஸ் -4 கூட மேப்பிங் பண்ணணும். அடுத்து எக்ஸுக்கு பதில் நான் +2 அப்படின்னு எடுக்கும்போது இங்கே எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? எஸ் +4. அப்போ இந்த +2வை வந்து நம்ம எது கூட மேப்பிங் பண்ணணும்? எஸ் +4 கூட மேப்பிங் பண்ணணும். இப்போது இந்த டயக்ராமில் இருந்து டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து 1:1 அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இந்த கோடொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து on-to அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போது இது 1:1ஆகவும் இருக்குது, on-to-ஆகவும் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? எஸ் இந்த எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து பைசெக்ஷன். ஓகே, இப்போ இது பைசெக்ஷனாக இருக்கும்போது இதோட கோடொமைன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதோட கோடொமைன் என்னப்பா இருக்கு? எஸ் க்ளோஸ்டு இன்டர்வல் -4, அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இதை தான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.